ரீசெண்டாக அமேசான் பிரைம்ல தமிழில் வந்திருக்கிற படங்கள்னு பார்த்தோம்னா நம்பர் 1 கண்ணப்பா. இது ஒரு எபிக் டிவோஷனல் ட்ராமா மூவி. படத்தில் விஷ்ணு மஞ்சு தான் லீட்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினா பிரிட்டி முகம் தான் நடிச்சிருப்பாங்க. மோகன்லால், பிரபாஸ், அக்ஷய்குமார்லாம் இந்த படத்தில் முக்கியமான ரோல்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒருத்தர். ஸோ அவர் ஒரு கட்டத்தில் மாபெரும் சிவபக்தராக மாறுறாரு. எப்படி மாறுறாரு, எதனால் மாறுறாரு அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடுத்துனா ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே தான். எங்கேயுமே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதில்லை. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த டிவோஷனல் மூவிஸ்லாம் நிறைய பேர் விரும்பி பார்ப்பீங்களே, ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் செட் ஆகும். அதை தாண்டி நியூட்ரல் ஆர்டிஸ்ட்க்கு இந்த படம் அவ்வளோ செட் ஆகாது. இப்போ எனக்கு இந்த படத்தில் லாஸ்ட் 40 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டெட் ஸ்லோவாகவும் ரொம்பவும் ஆவரேஜாக தான் எடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 2 கொடுக்கலாம். நம்பர் 2 ஹரிஹரா வீரமல்லு. நம்ம பவர் ஸ்டார் பவன்கலோட ஆக்டிங்ல ரெடியான ஒரு தெலுங்கு அட்வென்ச்சர் டிராமா மூவி. பாபி டியோல் அண்ட் நித்யா அகர்வால்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பவன் கல்யாணம் ஒரு திருடனா காமிப்பாங்க. இருக்கிறவங்க அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு கான்செப்ட்ல அவர் இருப்பாரு. இவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டெல்லியில ஒரு வைரத்தை அடிக்க பிளான் பண்ணி போவாரு. அப்படி அவர் டிராவல் பண்ணி போறப்ப அவருக்கு என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு, என்னதான் சொல்ல வராங்கன்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலைங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம அந்த பழைய மன்னர் படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி டோனில் தான் இருக்கும்னு நம்பி பார்த்தேன். எனக்கு இந்த படத்தை ஸோ எதுவுமே செட் ஆகலை. ஸோ ஒரே ஒரு இடத்துல கூட இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது என்னால் சொல்லவே முடியல. ரொம்ப மட்டமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. மேபி நீங்கள் பவன் கல்யாண் ஃபேனாக இருந்தீங்கன்னா, நிறைய தெலுங்கு படங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். செக் பண்ணி பாருங்கள், ப்ரைமில் இருக்குது. நான் இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங் NA. நம்பர் 3 பன் பட்டர் ஜாம். நம்ம ராஜுவோட ஆக்டிங்கில் ரெடியான ஒரு படம். இந்த படம் ஜென்சிஸ் கிட்ஸ்க்கான ஒரு படம் தான். ஸோ அவங்களுக்கு தான் இந்த படம் செட் ஆகும். இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்டே ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ரெண்டு பேரையுமே எப்படியாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளானில் இருப்பாங்க. ஸோ அவங்க மிஷனுமே ஒன்று இருக்கும். இன்னொரு கட்டத்தில் ஆனால் ஹீரோவுக்கு வேற ஒரு பொண்ணு மேலே லவ் வரும். ஸோ அவங்களையுமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்டையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன். கடைசியில் அந்த ரெண்டு அம்மாக்களும் நினச்சதை பண்ணாங்களே. இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகல. காரணம் இந்த படம் ஜென்சிஸ் கிட்கான படம். ஏற்கனவே நிறைய சமாச்சாரங்கள் உள்ள இருக்கு. அது என்னன்றத படத்தை பாருங்க. என்னடா கதை இது, யார் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த படம் வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படம் கொஞ்சம் டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் டச்சாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். பிரைமில் இருக்கு. இந்த படத்துக்கு 5க்கு 3 கொடுக்கலாம். நம்பர் 4 ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ்னு ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை நமக்கு அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதையில் வரக்கூடிய ஹீரோ அவங்களோட ப்ரோவோடைய அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்காக மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகிற நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணுற டைமில் அந்த நேபாளிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் அப்படி எப்படி சமாளித்தார் இவர், அதுக்குள்ளே போய் எப்படி மாட்டினார், கடைசியில் அவர் நினச்சதை மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போனாரா இல்லையன்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காகவே போச்சு. ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி. ப்ரைமில் இருக்குது. படத்துக்கு SRS 5க்கு 3 கொடுக்கலாம். நம்பர் 5 லவ் மேரேஜ். விக்ரம் பிரபுவோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடியாகி இருக்கும். இந்த படம் ஆக்சுவலி வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. ஸோ ஆஹா ஓ லெவலுக்கு இல்லாமல் ஒரு ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கதையில் விக்ரம் பிரபுக்கு 30+ ஏஜ். இங்கே தேடியும் பொண்ணு இல்லாமல் கடைசியில் கோபிச்செட்டியம்பாளையத்துக்கு பொண்ணு பார்க்க போய் அங்கே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்களால அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வெளில போக முடியல. சில பிரச்சனைகளால் அந்த வீட்டிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுமே ஓடி போயிருக்கும். அந்த பொண்ணு ஓடி போனதுனால நம்ம ஹீரோட வாழ்க்கை நிலை என்ன, கடைசியில் விக்ரம் பிரபு யாரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றதை நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்திருக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு. இது ஒரு கமர்ஷியல் படம்ன்றதுனால இந்த படத்தை லாஜிக்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங்குமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் படத்தில் சொல்லியிருக்கிற ஃபேக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொந்தக்காரங்கள்லாம் என்னென்ன பேசுவாங்கன்றதையும், ஸோ அண்ட் நம்ம பெற்றவங்க ஸோ அவங்க எப்படி நினைப்பாங்கன்றதையும் ஸோ ரொம்ப ஃபேக்டோட சொல்லியிருக்க இந்த லவ் மேரேஜ் படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லவ் மேரேஜ் மூவி இப்போ உங்களுக்கு ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. படத்துக்கு SRS 5க்கு 3 கொடுக்கலாம்.